நீங்க என்னைக்கு பாக்குற இந்த டினாமினேஷன், இந்த பெந்தகோஸ்து, ஆர்சிசிஎஸ் இருக்குது இல்லையா, இதைதான் நீங்க சர்ச்சு அப்படின்னு மீன் பண்றீங்கன்னா அதுல கண்டிப்பா மெம்பரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அந்த டினாமினேஷன்ல நீங்க மெம்பரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது சர்ச்சில் மெம்பரா இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. சர்ச்சுன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு கூட்டம். அது அந்த கட்டடத்துக்கு போறதுனாலயோ ஒரு டினாமினேஷன்ல போறதுனாலயோ அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். இன்னும் சொல்ல போனா நீங்க போகிற பல இடங்கள்ல போக கூடாதுன்னு பைபிள்ல எழுதி இருக்கு. அவர்களை விட்டு அவங்க வேதாகமத்தில் உள்ள அடிப்படையின்படி அவங்களை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நீங்க போறீங்க. எபிரேய புஸ்தகத்துல சபை கூடி விடுதலை சில விட்டுகள் எடுக்கிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிற வசனத்தை காமிச்சிட்டு கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை எங்க கூட்டத்துக்கு வரணும், இந்த சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சிலர் போதிப்பதை கேட்டிருப்பீங்க. அந்த வசனத்தை தப்பா தான் போதிக்கிறாங்க. அந்த சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிற அந்த போர்ஷனை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு மேலையும் கீழையும் சொல்ல மாட்டாங்க. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுகிறது போல நாம் விட்டு விடாமல் இருப்போமாக, அப்படிதான் பைபிள்ல இருக்கு. அப்ப அங்க சொல்லப்பட்டது என்னது? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும்படியாக சபை கூடி வர வேண்டும், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க சபை அப்படின்னு நினைக்கிற இடம் அந்த டினாமினேஷன் பகுதிகளில் சர்ச்சில் உள்ள பாஸ்டருக்கு கீழே இருக்கிற பலரும் தெரியாது. ஃப்ரண்ட் ரோயில இருக்கிற விஐபிகள் மட்டும்தான் தெரியும். அது அதிக காணிக்க கொடுக்கறவங்களா தான் தெரியும். அங்க ஒருவரை ஒருவர் கவனிக்கிறதும் கிடையாது, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவுறதும் கிடையாது. அப்ப அது அப்படிப்பட்டதை எப்படி நீங்க சபை கூடுதல்னாவே சபைன்னு எடுத்துக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆகவே சபை பைபிள்ல என்ன நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கறதுதான் முக்கியம். நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களை மாதிரி ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த பகுதிகளில் இருப்பாங்க. அவங்க ஒன்னா கூடி வேதாகமத்தை கற்று ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி அதுல வேதாகமத்துல தேர்ற ஒருத்தர் என்னது உங்களை மேலும் வேதாகத்துல வளர்த்துறதுக்காக அதை இன்னும் டீச் பண்ணி அதுல ஒன்னா சேர்ந்து வளர்றது, அதுதான் சபை கூடுதல். ஐ எம் நாட் கோயிங் டு சர்ச். நீங்க ஒருவேளை நீங்க அந்த டினாமினேஷன் போறது இல்லைன்னு இங்க சொல்றீங்க, எடுத்துக்கிறேன். பட் ஐ எம் இன் சர்ச் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஓகே, ஆனால் இன்னொரு காரியத்தையும் மறக்க கூடாது அல்லது விட்டுவிடக்கூடாது. நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் என்னது தேடி மற்ற என்னை போல ரட்சிக்கப்பட்ட மக்களை கண்டுபிடித்து அவர்களோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அது காரணம் மனிதர்கள், ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் தனியா தான் இயங்கணும் அப்படி பைபிள் சொல்லல. கூட்டாக ஒரே மனநிலையில கூட்டாக இயங்க வேண்டும் என்கிறத வேதம் ஒரு வலியுறுத்துகிறது. அப்போதான் ஒருவர் என்னது கவனிக்க முடியும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற கடவும் அப்படிங்கறது இருக்கு. அப்போ நீங்க உங்களுடைய பார்வையில என்னது அந்த நீங்க டினாமினேஷன் அதைத்தான் நீங்க இங்க சர்ச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அங்க போகல அப்படின்னா ஓகே. ஆனா எந்த கூடுகையும் நான் எனக்கு ஏற்படுத்திக்க மாட்டேன், எந்த ஐக்கியமும் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இட் மீன்ஸ் சரியான கூடுகை.